வேண்டும். தங்காய்ந்து அழைத்தவர் நமக்கு தமிழாக வேண்டும். அவரை தமிழாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ நமோ நாராயணன் பேர் வச்சு அவரை ஸ்ரீ நமோ நாராயணன் பேர் வைத்து அவரு ஒரு உருமாமுத்தினேன். மூன்றாவது முறை புத்த செய்தேன். பெண்ணை என்று அழைத்தவர் நமக்கு கணவராக வேண்டும். அவரை நான் கட்டி அணைய உடனே என் உருவத்தை கண்டு பரமன் பயந்து ஓடுகிறார். எதற்காக ஓடுகிறார்? இந்த அண்டத்துக்கும் பூமிக்கும் தரா சரியாக அகோர் உறுப்பு நிற்கின்றேன். அம்மா மயமாயனே அண்டத்துக்கு பூமிக்கு மயமாய் நிற்கிறாங்க. மயமாய் நிற்கிறேன் நான். என் உருவத்தை கண்டு என் முட்டிக்கால கீழே இருக்கிறார் அவர். யாரு பரமக்கடலா? ஆமா. என் உருவத்தை கண்டு பயந்து ஓடுகிறார். நெத்திக்கண்ணானது அனராக வீசுகின்றது, ஓடுகின்றோ இருக்கின்றார். சுவாமி உன்னை படைத்தது என்னை திருமணம் செய்து வைக்கிறார், ஏன் பயந்து ஓடுகிறார்? பாருகின்ற இடಕ್ಕೆ நான் வரமாட்டேன், நீ பேயோ பிசாசோ அப்படி என்று பயந்து ஓடுகிறார். அப்போது பகவான் இருந்து தங்கா உமக்கு அவர் வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முந்தி முதலாக பிறந்தபடியே தாயாக வேண்டும், தாரமாக முடியாது. அந்த நெத்திக்கண் எடுத்து பரவனுக்கு கூடமா அப்படி என்றார். நான் கண்ணு கேட்ட ஆடவர் தான் தேவை, கையுக்கு நிறந்த பொருளை விட கண்ணு கேட்ட ஆடவர் தான் தேவை அப்படி என்று என்னிடம் இருக்கும் நெத்திக்கண் எடுத்து பரமனத்தில பதிந்தேன். பரமனத்தில பதிந்த உடனே என் நெத்தில இருந்து உதிரமாப்பட்டு அது வந்து கொண்டே இருந்தது. நத்தம் தொரா தொரா தொரான்னு ஓடுது. பவாகம் சேர்ந்து ஓடுகிறா, நத்தம் ஓடுவதா? உதிரண்டான்னா நத்தமா? நத்தம் ரசி கையில ரத்தம். உனக்கு எவடா செவான வச்சா? எங்க பாட்டி. எங்க வச்சா? சூத்துல வச்சா. அதுதான் வாயை கொடுத்து சூத்த பொண்ணாகிற கண்ணடி. உதிரமாவட்டாது வந்து கொண்டே இருந்தது. அண்ணா நெத்திக்கண் எடுத்து பரமனுக்கு கொடுத்த உடனே என் நெத்தில இருந்து உதிரமாவட்டாது வந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு தெரிவித்தேன். தங்கா இப்படி மண் எடுத்து நெத்தில வையுமானார். இப்படி மண் எடுத்து நான் நெத்தில வைத்த உடனே அது அந்த நெத்திக்கண்ணானது உதிரெல்லாம் சேர்ந்து அது ஒரு பொட்டாக மாறிவிட்டது. அன்னைக்கு நான் வெச்ச போட்டுதான் இன்னைக்கு பெண்கள் வைக்க முடியாத குங்கும போட்டு. யார் இப்ப போய் போட்டு வைக்கிறாங்க? பூரா சிக்கர் போட்டு வச்சுக்க, அப்படியே போய் மூச்சு கழுவுது, அப்படியே செவத்துல ஒட்டு அப்படியே எடுத்து. ஆனா குங்குமம் நிறைய கிடையாது. அந்த நெத்திக்கண்ணு நெத்தில இருந்த வந்த உதிரமா மட்டது அதை நின்று விட்டு யோனி வழியாக வந்து கொண்டு இருந்தது. மாணி வையா யோனி வையடாடே, நோனி வையிலடாடே, யோனின் வழியாக யோனின் வழியாக வந்து கூட இருந்தேன். நான் அசுக்கப்பட்டு குறுங்கி நின்று இந்த உடனே தங்கா ஏதோ கஞ்சாது இது பெண்களுக்கு மாத பரவடியாக வர வேண்டும். மாத பரவடினா வீரா இந்த வா, அடியாது மாடி எனக்கு படியாதுன்னு நினைக்கிறேன். நான் மாத பரவடினா அவனுக்கு என்னன்னு சொல்லி குடிச்சேன் நான். அடிச்சா சரி, அம்மா சொன்னாங்க, அம்மா கடிச்சு போ. சரி போ. மாத பரவடினா என்ன? அத போய் அம்மாட்ட கேக்குது. மாதபுரம்னா என்னன்னு கேக்குறாங்க, சொல்ல அவங்கிட்ட. போ மாமா. மாதபுரம்னா என்ன? அதேதான். எதேதான்? சுனிதா அதேதானா? ஆகாதரபடி சனினே கீ இறங்கி. மாதபுரம்னா வீட்டுக்கு தூரம்டா. வீட்டுக்கு தூரம். ஏன் ஊடுக்கிட்டு இருக்கும்போது ஏன் தூரமா போட்டு மாசம் மாசம் கொண்டாடி எது குடிக்கிறா? அவன் வேலை வடி இல்ல, அவன் குடிக்கிறா. ஒரு காரி இந்த கணக்கு பதவையா? மாதபுரம்னா என்னமா? டேய் மாதபுரம்னா அவங்க ஒதுங்கி இருப்பாங்கடா. ஓ அதான். ஆமா அதான் மாத்த மாத்த அதான் யாரும் பட்டா போட்டு கொடுத்துட்டா எந்த போற போறாரு இது? அது மாத்த 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 எங்க பாட்டி இதனால தான் 3 நாள் வெளிய போறாங்க. அவர் இன்னும் சொல்றாரு என்னன்னு கேளு. என்ன போறடா? என்ன புள்ள? சீ பாளையா. இருந்த போறவட எல்லாம் வந்த மனையாரம் பட்டா போட்டு கொடுத்துட்டான். எந்த போறவட இருக்குது? இருக்கிற போறவட முடி போட்டு நீ மாதிரி வெளிய வா. குண்டு வதிரா அப்போது தெரிவித்த உடனே அப்போது உனக்கு கடவுள் வேண்டுமானா அந்த பரமனை நேராக நின்று பாருமானா. நேராக நின்று அந்த பரமனை உற்றுவாக்கி பார்த்தேன். உற்றுவாக்கி பார்த்த உடனே என்ன செய்தார் என்றால்
மூன்றாவது பிறவி எங்கே பிறந்தேன்னு கேட்டால் எங்க என்னை நெத்திக்கனால பத்மமா எரித்து அந்த தக்கனுக்கும் தரணிக்கும் ஆமா 51 பெண்ணாக எனக்கு பிறகு செய்தார். யாரு உங்களே ஆமா அப்படி 51 பெண்ணாக எனக்கு பிறகு செய்து அந்த தக்கனுக்கும் தரணிக்கும் நான் மகளாக சீரும் திறப்போடு ஆமா 4ஆம் பேர் வடந்து விளையாடிக் கொண்டிருப்பேன். எங்க நந்தவனம் செல்வது விளையாடுவது மணலகத்தில் இங்காதர பூஜை செய்வது எதற்காக? பரமன் எப்போது வருவார் எப்போது என் பெண் கேட்டு மறுபடி என்னை திருமணம் செய்து கொண்டு போவார் அப்படி என்று நான் நந்தவனத்திலே பூஜை செய்து கொண்டிருப்பேன். ஆமா அப்போது என் தந்தையான தக்க நினைப்பார் அந்த பரமன் எப்போது வருவார் பெண் கூடு மாமா என்று கேட்டு நம்ம பாதத்தை எப்போது வணங்குவார் அப்படி என்று என் தந்தையானவர் தக்க பிரமன் நினைக்கின்றார். பரமேசன் என்ன நினைக்கின்றார்? அவரோ பூலோகத்தில் பிறந்தவன், அவன் பாதத்தை நாம வணங்குவதாம், பெண் கூடு மாமா என்று கேட்பதா அப்படி என்று அவரு நினைக்கின்றார். என் வாழ்க்கை என்ன ஆவது? அப்போது நான் நினைத்தேன், அது கடுமையா தவம் செய்த உடனே பரமேசன் ஏறும்படியான வாகனம் என்ன? காலவானத்திலே நந்தவனத்துக்கு வந்து என்ன திருட்டுத்தனமாக இட்டு கொண்டு வந்து விட்டான். அப்போது கைலாய சந்திரமடனி பார்த்தாவியன் தந்த தக்க பிரம்மன் தரணி செங்குடு மாமா என்று கேட்பதற்கு பயந்து நம்ம மகளை தாத்தா என்னை திட்டு தனமாய்த்து கொண்டு போய்விட்டான். இவனை விடக்கூடாது என்று தேவர்கள் அழைத்து வந்து மரண யாகம் செய்தான் என் தந்தை. மரண யாகம் என்றால் அந்த யாகத்திலே பரமன் அழிந்து போய் விடுவார். அப்பேற்பட்ட மரண யாகம் செய்தார். அப்போது பரமனை அழைத்து கண்ணே தாத்தாணி உன் தந்தை செய்வன யாகமாகப்பட்டது மரண யாகம். என் உடம்புல அனலாகி விசுகின்றது, என்னால தாங்க விடலை, எரிசலா இருக்கின்றது அப்படின்னு தெரிவித்தார். சுவாமியாக வந்து காஞ்சாதி என தக்கனுக்கு நான் கடத்தவில்லை, 51 பெண்ணாக நான் சிறப்போடு வாழ்ந்தவன். நான் சொன்னா என் தந்தை கேட்பார் அப்படின்னு தெரிவித்து, அம்மா நீ சென்றாயானால் அந்த தக்கன் மரியாதை கொடுக்க மாட்டான், வேண்டாம் போகாது என்றார். அவர் வார்த்தை கேளாமலே நான் சென்று கொண்டிருந்தேன். அடே தாத்தாவி, நீ சென்று அந்த தக்கன் ஏகத்தை நிறுத்தினால் இங்க இடபாகம் உண்டு, அப்படி நிறுத்தாம வென்று விட்டால் இங்க இடபாகம் என்பதை கிடையாது என்றார் பரமன். அப்போது அந்த தக்கனிடம் சென்று அப்பா இந்த ஏகத்தை நிறுத்துங்கள், இந்த ஏகத்திலே பரமன் அழிந்து போய்விட்டால் உலக எங்க அழிந்து போய்விடும். அது மட்டும் கிடையாதப்பா, அது தக்கன் மகள் தர அது வருகின்றார் தாத்தாவினை விதவி வருகிறார் அப்படின்னு ஈழ்வான சொல்லு உமக்கு வரும். அடுத்த முன்னே தெருவில் வரா கேவலமாக பேசுவார்கள். சொன்னதான் பசங்களுக்கு புரியா அப்படின்னு ஈழ்வான சொல்லுவாரும் தந்தையை வேண்டாம் தெரிவித்து அடிச்சு எப்போது என்னை மதியாம சென்றாய், உனக்கு நான் தந்தையும் கிடையாது, எனக்கு நீ மகளும் கிடையாது. அந்த பரமன் ஒளி வேண்டும், இந்த தக்க பரமன் உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார். நான் போவ பிரவேசித்து அந்த தக்கன் செய்ய முடியாத ஏகத்திலே குதித்து அந்த பிறவி அடுத்து 3வது பிறவி எங்க பிறந்த
ஆமா. ஆனா இருந்த போதிலும் இதுவரைக்கும் கணவர் என்று மரியாதை கொடுத்து நான் தத்த காய் சாதம் போட்ட நாளும் கிடையாது, அடுப்பு சாமியில் வந்து குப்பையில போட்ட நாளும் கிடையாது. எதனால தெரியுமா? அவரிடம் செல்வது, பாதத்தை விளங்குவது, வேதங்களை கேட்பது, என் வேதத்துக்கு பதில் சொல்லாத பரம திகழ்ச்சி நிற்பது. அப்போது காளியாகும், மாரியாகும், துர்க்கியாகும், எல்லாம் பிடாரியாகும் போக முடியாத சாபத்தை கொடுப்பது. ஆமா, நான் பாதுகாரன் ஏதா வேதங்களை கற்பது. ஆனா இன்னைக்கு ஏதா காரணம் தெரியவில்லை. பதியானவர் வரும்படியான திட்டம். கணவரை போய் பார்க்க வேண்டும். என் நாட்டுக்கு போனா இங்க கூடிய இந்த மணலவாடி கிராமத்தில் வாழ்ந்த முடியனே, அது முந்தி மதல கடவுளா இருக்கும், கணபதி மதம் இருக்கும். அது என் நாட்டுக்கு போனா இங்க கூடிய நல்ல விளம்பர தாய் தன மறைகளுக்கும், குரு பெரியவர்களுக்கும், இடம் பெத்தடைத்த தாய் தன்னைக்கும், நம்ம நாடகத்தான் அனைவருக்கும், என் குருவுக்கும் அனைவருக்கும் சிறந்த அனவனுக்கும், அது உபத்தலைவர் ஐயா அவருக்கு சங்கர் மேஸ்திரி ஐயா அவர்கள், அவர் மனைவியா இருக்க முடியாது உண்ணாமலை, அது அவர் சித்தமாரா இருக்க முடியாது ரங்கசாமி மனோகர். அது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த துளசி நாடகமாக கொண்டு வந்து ஓரிரவை கேளிக்கை வைத்த அனைத்து நல்ல விலங்குகளுக்கும் சிறந்த அந்த சிறுவன் கோடான குருவினக்கும் சீக்கிரமாக சென்று, அதே குந்தாதிரா என்ன சொல்ற போய் அவர்கிட்ட? நான் சொன்னேன் உங்க அம்மா வந்துக்கிறாங்க. அம்மா வந்துக்கிறாங்க என் பேரு என்னக்கா? என் பேரு என்ன? எவரு? அப்பப்ப எனக்கு வந்துட்டே இருக்கு. வெள்ளகிரியில இருக்குதுங்க. என் பேரு என்னன்னு கேட்டேன் உன்ன. சிவபெருமான். அப்புறம் ஏன் முதல்ல வீருக்கு சொன்ன? அவன் சொல்றான் கோச்சாமி, அவங்க அவங்க தம்பியரா. எனக்கு எத்தனை பெயர் இருக்கிறது? அப்படின்னா பல கோடி. இந்த மாதிரி யாரு இருக்கிறாங்க உலகத்துல? ஆமா, குண்டோதிரா. ஏன் இதெல்லாம் வச்சிருக்கணும் தெரியாது உனக்கு? மான்மழை, சூழ கபாலம், பம்பை, உடுக்கை, சிலம்பம், இதெல்லாம் மொத்தமா 8 தான் வித்து காட்டலாம். 32 ஆயுத பரிசுகள் என்னிடத்தில் உள்ளது. ஆமா, புரியுதா? கங்காதரன் என்று சொல்வார், ஆமா, பரமன் என்று சொல்வார், ஜெகதீஸ்வரன் என்று சொல்வார், ராமலிங்கம், மகாலிங்கம், சொக்கலிங்கம், அனைத்து லிங்கமும் நான் தான். என்ன ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதுவும் ஒரு பெயர் தான். யார் வந்திருப்பது? அம்மா அம்மா வந்துட்டாங்க. அம்மா ஏன் அங்க வந்தாங்க? உங்க அம்மா ஏன்டா அங்க வந்தா? ஆட்டோக்காரங்க பத்திரம் சொல்லிட்டு ஊர் மேல விட்டு வந்து எங்க அம்மா. அது உன் சௌகரியம். எங்க அம்மா வரல. உன்னை பார்த்த தெய்வம், இந்த உலகத்தை பார்த்த தெய்வம் உங்க அம்மா வந்துட்டாங்க. எனக்கு அம்மாவா? ஆமா. என்னையே படைத்த தெய்வமா? இந்த உலகத்தை படைத்த தெய்வமா? ஆமா. அவ எனக்கு அம்மா. அகிலோநாயகி. யாரு பேரு என்ன? ஆமா, உமா பார்வதி அம்மா. அந்த உமா